காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிக்காமல் யாருக்கும் எந்த வேலையும் ஓடாது கரெக்டாக. அதனால் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ அடுப்பில் வச்சிடலான்னு பால்லாம் ஊற்றி டீ தூள்லாம் போட்டு அடுப்பில் டீ வச்சாச்சு. ஸோ புது வீடுன்றனால பொருளை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே வந்து 1 டே ஆயிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சு இன்னிலேருந்து ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம், கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டு கழுவின சாமான் எல்லாமே வந்து இதில் டப்பில் இருந்துச்சு. ஸோ அந்த டப்பில் இருந்த சாமான்லாம் எடுத்து ஸ்டாண்டில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ குப்பை டப்பா வந்து புதுசாக வாங்கியிருந்தனால அதையும் செட் பண்ணி கவர் போட்டு ஸோ குப்பை டப்பா எங்கே வைக்கணுமோ வச்சு எல்லாம் இருக்க குப்பை எல்லாத்தையும் குப்பை டப்பாவில் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் விளக்கிடலான்னு சொல்லிட்டு பாத்திரம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு இருந்தேன். ஸோ பாத்திரம்லாம் விளக்கி அடுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து டீ கொதிச்சிருச்சு. ஸோ டீ எல்லாத்தையும் வந்து அத்தைக்கு எல்லாருக்கும் வந்து டீ ஊற்றி கொடுத்துட்டு அடுத்த வேலை பார்க்கலான்னு டீ ஊற்றிட்டு போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீடு ஹால் எல்லாமே குப்பையாக இருந்துச்சு. ஸோ பசங்களோட பொம்மை ஸோ டவல் எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டு ஸோ வீடை ஃபுல்லாக சோஃபாலாம் தட்டி க்ளீன் பண்ணி வீடெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீடை பெருக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வீடை துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக வந்து மாப் போட்டு துடைச்சாச்சு, ஒரே மண்ணாக இருந்ததுனால. ஸோ நெக்ஸ்ட்டு காய வச்ச துணி எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அந்தந்த கபோர்டில் போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டு போயிட்டேன். ஸோ துணி மடிக்கிறத விட அந்த துணி அந்தந்த வைக்கிற இடம் தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கே. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து சமையலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக அரிசி கழுவி வச்சுட்டேன். ஸோ அரிசி கழுவி வச்சுட்டு அதுக்கு வந்து என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே பருப்பு டால் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பருப்பு டால் வந்து எப்படின்னா சாம்பார் மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் எல்லாமே, இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ். ஸோ பருப்பெல்லாம் கழுவி அதில் கொஞ்சம் சீரகம் மிளகு ஆட் பண்ணி ஒரு ஆஃப் வெங்காயம் மட்டும் நல்லா ஒரு பொடிசாக மெலிசாக கட் பண்ணி அதில் போட்டாச்சு. வெங்காயம் எல்லாம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், கருவாடு ஃப்ரை சைடிஷ் பண்ணிடலான்ட்டு. ஸோ சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு கருவாடுக்கு வந்து தலையை பிச்சு நெத்திலி கருவாடு ஃப்ரை தான். ஸோ தலையெல்லாம் பிச்சு வச்சுட்டு நல்லா வந்து தண்ணியில் நல்லா கழுவி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சது நல்லா ஃப்ரை பண்ணி கருவாடு தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அதே எண்ணெயில் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வறுத்த கருவாடு ஆட் பண்ணி இறக்கியாச்சு. ஸோ அந்த டால் தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டு அதை நல்லா கொஞ்சம் வந்து தாளித்து லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு அதில் தாளித்து அதில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை அடுப்பில் வந்து வச்சு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஸோ அப்போ தான் வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு ரெடி ஆகிடும். ஸோ அப்போ ரெடி.